வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் போஸ்டர் சேட்கியர். போஸ்டர் செம ஸ்ட்ராங் செம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கு வரும் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சூலூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. கோவை சிறுமி கொலை மன்னிக்க முடியாத குற்றச்செயல். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடும் கண்டனம். கோவை சிறுமி கொலை வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகையை விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. கோவை சிறுமி கொலை வழக்கில் 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என ஐஜி ரம்யா பாரதி பேட்டி. எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை தமிழக காவல்துறை என்ஷோர். கோவை சிறுமி வழக்கில் கைதான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஜி ரம்யா பாரதி உறுதி. சிறுமியை ஏமாற்றி அழைத்துச் சென்று வன்கொடுமை செய்ததை குற்றவாளி ஒப்புக்கொண்டதாகவும் தகவல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டை உலுக்கிய கோவை சிறுமி கொலை விவகாரத்தில் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரில் விசாரணை. சூலூர் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் விசாரணையின் அடுத்தகட்ட நகர்வு குறித்து ஆய்வு. கோவையில் சிறுமி கடத்தப்பட்டு சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். சிறுமியின் உடல் மீட்கப்பட்ட ஏரிகரையில் ஏடிஜிபி மகேஸ்வர் ஆய்வு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம். இளைஞரணி செயலாளர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்தது தொடர்பாக சிறப்பு குழு விரிவான விசாரணை நடத்தும். தவறு நடந்திருந்தால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் வாக்குறுதி. சென்னையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஓகேங்களா, ஒரு அனஸ்தேஷியா டீம், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த டீம் இங்கே அந்த சம்மந்தப்பட்ட அந்த பேஷண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இன்கேஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க எல்லாரும் சொல்கிறபடி ஏதேனும் ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால் பாரபட்சம் இல்லாமல் அதில் இன்வால்வ் ஆகிருக்க அத்தனை பேர் மேலேயும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். பதவி ஆசையில் தாவேக அமைச்சரவையில் விசிக இணையவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். விசிக நிர்வாகிகளில் பெரும்பாலானவர்கள் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என கூறியதாக திருமாவளவன் விளக்கம். ஆகவே கட்சியின் பெரும்பாலான தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்பது காலத்தின் கட்டாயம். இதுவரையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி ஆட்சி முறை உருவானதில்லை. அது முதல் வாய்ப்பு. இதுவரையில் ஒரு அம்பேத்கர் இயக்கம் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகவில்லை. இப்போது உருவாகி இருக்கிறது. இது இரண்டாவது ஒரு மாற்றம். இதை உங்களுடைய ஈகோவுக்காக, அதாவது தனிப்பட்ட முறையிலே தலைவர் அமைச்சர்கள் இடம்பெற வேண்டாம் என்று எடுத்திருக்கிற அந்த முடிவுக்காக இந்த வாய்ப்பை மறுதளிப்பது ஏற்புடையது அல்ல என்ற கருத்தை காங்கிரஸ் இடதுசாரிகள் கூட்டணியிலிருந்து விலகிச் செல்வதை தன்னால் தடுக்க முடியவில்லை. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க நான் என்ன கூட்டணி தலைவரா என திருமாவளவன் விளக்கம். அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அதன் பின்னர் இந்த கூட்டணியை, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை
நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி தொடருமா? தேர்தல் சமயத்தில் முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் விளக்கம். நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம், அவ்வளவுதான். எதையுமே நான் உங்கள்கிட்ட பேசல. அப்புறம் திரும்ப ஒரு யூகமான கேள்வி எதுக்கு? அது தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பேசலாம். நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுத்த மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, அதிகபட்ச இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. தனிநபரின் தவறுகளால் தான் மின்சாரம் தடைபடுவதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. வெகு விரைவில் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் சரி செய்யப்படும் என உறுதி. அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்படுது. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றுக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அது அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அவரெல்லாம் திருத்தணி தெக்கலூர் கிராமத்தில் 3 நாட்களாக மின்சாரம் விநியோகம் இல்லை என கூறி கிராம மக்கள் போராட்டம். சூறைக்காற்றில் சாய்ந்த மின்கம்பத்தை சீரமைக்க மின்சாரத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மக்களுக்கு தடையற்ற மற்றும் நம்பகமான மின் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை. மின்தடை ஏற்படும் பகுதிகளில் உயர்திறன் மின்மாற்றிகள், புதிய துணை மின் நிலையங்கள் உருவாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தகவல். சென்னை மெரினா நீலக்கோடி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதித்து காவல்துறையினர் உத்தரவு. மெரினா கடற்கரை பகுதியில் தரைக்காற்று அதிகமாக வீசுவதால் பொதுமக்களுக்கு அனுமதி மறுப்பு. விருதுநகர் பாரத் ஸ்டேட் வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சேதம். தீ விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை. பொன்னேரி அருகே விதிகளை பின்பற்றாத 44 தனியார் பள்ளி வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து. அதிக மாணவர்களை வாகனத்தில் ஏற்றிச் சென்றால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என வட்டார போக்குவரத்து அலுவலர் எச்சரிக்கை. கொடைக்கானல் மன்னவனூர் மலை கிராமத்தில் நடைபெற்ற பலூன் திருவிழா மழையின் காரணமாக பாதியில் ரத்து. முன் அறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை. தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்து கேட்டை உடைத்து சூறையாடிய CCTV காட்சி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி வரும் கோயிலை கண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மெய்சிலிர்ப்பு. பத்தொன்பதாவது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் 51,000க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணை. பீகார், அசாம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை இளைஞர்களுக்கு காணொலி மூலம் ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மேற்கொள்ளப்படும் இந்த பயணத்தில் உலக நாடுகள் பங்கேற்க விரும்புகிறது. வளர்ந்த இந்தியாவுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் உங்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவுக்கு உற்சாக வரவேற்பு.
கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரேசா நினைவிடத்தில் தனது மனைவி ஜானட் டி ரூபியோவுடன் பார்வையிட்டார். உலகளவில் கவனம் பெற்ற காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் பக்கத்தை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கமும் முடக்கம். தனது தனிப்பட்ட இன்ஸ்டா பக்கத்தையும் முடக்கிவிட்டதாக அதன் அட்மின் அபிஜித் தீப்கே குற்றச்சாட்டு.